வேலை பாக்குற? விடு, நான் பாத்துக்கிறேன். தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போய் படிக்கிற வேலையை பாரு போ. வைஷு, இங்க வாயேன். உனக்கு மெடிக்கலுக்கு எந்த காலேஜ் பெட்டரா இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த காலேஜ் பத்தி நிறைய ஆர்டிகல்லாம் போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான 2 பேரும் அதை பத்தின கில்ட்டி கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப கேஷுவலா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு வைஷு, இத வைஷு நில்லு. உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு ஓகேனா இங்க அட்மிஷன் போடலாம். அப்படி இல்லைன்னா நீ வேற ஏதாவது காலேஜ் பார்த்துருந்தனால சொல்லு, அந்த காலேஜ் போய் பார்த்துட்டு வரலாம். உன் அக்கறை எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. ஏய், உங்க அண்ணன் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றாரு. கேட்டாதான் என்னவா? உங்க 2 பேரையும் என் அண்ணனுங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ஏய், என்ன பேசுற நீ? ஏய், இவன் என்னடானா பெரிய இவ மாதிரி போய் படி, நீ ஒண்ணு வேலை பார்க்க வேண்டான்னு சொல்றான். நீ என்னடானா காலேஜ் அட்மிஷனை பெருசா பேசுற. நேத்து வரைக்கும் என்ன பத்தியும் என் படிப்பை பத்தியும் அக்கறை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு என்ன புதுசா அக்கறை பொங்குது? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா? ஏய், உன் நல்லதுக்காக தானே சொல்றாங்க. எதுக்கு நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுற? நீங்க பேசாதீங்க, நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க 2 பேரும் அப்பாக்கு நல்ல மகனா இருங்க. அதுக்கு தகுதி இல்லாம நடந்துக்கிற உங்க 2 பேரையும் எனக்கு அண்ணனுங்கன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. ஆஹா, நல்லா கேட்டுக்கோங்க. இவளுக்கு உங்க 2 பேரையும் அண்ணனுங்கன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கும். வைஷு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க? அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல உன்ட்ட. உங்க முன்னாடி எல்லாம் நின்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் பாருங்க, அதுவே பெரிய மரியாதை தான் உங்களுக்கு. உங்களால எப்படி இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ண முடியுது? அப்பாவே அதை பெருசா எடுத்துக்கல, நீ என்னமா பெருசா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? அப்பா விட்டா நானும் விடணுமா? மனசாட்சியே இல்லாத ஜென்மங்க நீங்கெல்லாம். வைஷு, கீழே வா.